பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 10 ஜூன் 2025 செவ்வாய்க்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்டிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஓடும் ரயிலிலிருந்து விழுந்த 4 பேர் உயிரிழப்பு மும்பையில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக என்ன பிரச்சனை அப்படின்னா, 2 ட்ரெயின் இப்படி ஆப்போசிட்டில் வந்துட்டு இருந்துருக்குங்க. இதில் வந்து தொங்கிட்டு போனவங்களும் இதில் படியில் தொங்கிட்டு போனவங்களும் இடித்து விழுந்துட்டாங்க. இப்போ அதான் மேட்ரு, சரியா? அதாவது இந்த கிராஸ் பண்ணுறவங்க அப்படி கூட கிடையாது, படியில் தொங்கிட்டு போனவங்க இடித்து விழுந்திருக்காங்க. அதுக்கு தான் வந்து படியில் தொங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, சரியா? இது எல்லாத்துக்குமே வந்து மேபி நியூஸ் பேப்பர் பார்க்குறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யார் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ரயிலில் வந்து இப்படி ஒரு ஆபத்து இருக்குது. முக்கியமாக வந்து இப்போது ட்ரெயின் டேர்ன் ஆகிற இடத்துல அதோட ரேடியஸ் வந்து குறையும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க நியூஸ் பேப்பரில். இப்போது ட்ரெயின் வந்து ரெகுலராக இந்த ரூட்டில் இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா ஆப்போசிட்டில் போகும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஏதோ ஒரு டேர்னிங்கில் இப்போ ட்ரெயின் கிராஸ் ஆகுது, ஆப்போசிட்டில் அதே ட்ரெயின் இப்படி வரும்போது அதோட ரேடியஸ் வந்து 2க்கும் நடுவில் அந்த டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் இடித்து கீழே விழுந்து இறந்துருக்காங்க, சரியா? சரி, ரைட், ஓகேங்க. நம்ம இன்றைக்கி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துடலாம். இந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்தல், சரிங்களா? அதாவது கமல்ஹாசன் உட்பட 6 பேர் போட்டியின்றி தேர்வாகின்றனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ மாநிலங்களவையில் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க, எப்படி வாக்கெடுப்பு நடத்துவாங்கன்னா, இப்போ 234 எம்எல்ஏக்கள் மொத்தமாக இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்னா, மொத்த காலி பணியிடங்கள் 6 + 1, சரியா? அப்போ 7, 234 டிவைடட் பை 7 போட்டோம்னா 33.4 சம்திங் வரும். ஸோ வந்து ஒரு ஓட்டுக்கு வந்து 33 எம்எல்ஏக்கள் வந்து வாக்களிக்கணும், சரிங்களா? அப்படி வாக்களித்ததன் பேரில் மொத்தம் 6 வேக்கன்சி இருக்குங்களா? அதில் வந்து 4 டிஎம்கேக்கும் 2 ஏடிஎம்கேக்கும் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 4 சீட்டில் ஒருத்தர் தான் கமல் மாநிலங்களவை எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு, சரிங்களா? சரி, ரைட். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு அது போதும். அதுக்கடுத்து பாருங்கள், இந்ததுங்க சுபான்ஷு சுக்லா உள்ள நியூஸ் இருக்குது, நம்ம பார்ப்போம். ஆக்சிம் 4 திட்டத்துக்கு கீழே சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு சுபான்ஷு சுக்லா வந்து பயணம் மேற்கொள்ள போகிறாரு. ஆக்சுவலாக இந்த ஆக்சிம் 4 திட்டம் எதுக்காக அப்படின்னா, விண்வெளிக்கு வீரர்களை அனுப்புகிறதான். நம்ம வந்து ககன்யான் திட்டத்தில் வந்து அனுப்ப போகிறோம் இல்லைங்களா, வீரர்கள் அனுப்ப போகிறோம். அதுக்கு செலக்ட் ஆனவர் தான் சுபான்ஷு சுக்லா, சரியா? இவர் போயிட்டு வந்தார் அப்படின்னா இந்திய வீரர்களுக்கு அவரோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து சொல்லுவார், சரியா? அதனால் ஃபால்கன் ராக்கெட் மூலியமாக ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தோட ஃபால்கன் ராக்கெட் மூலியமாக பயணிக்க போகிறாரு. இப்போதைக்கு பயணம் வந்து ஒத்தி வச்சுருக்காங்க. இன்னும் ஒரு 2 நாள் கழித்து இவர் பயணம் வந்து உறுதியாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த நியூஸ்ங்க, அதாவது பிஎம் ஸ்ரீ திட்டம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, மும்மொழி கொள்கையை வந்து இந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்தின் பேஸ் பண்ணி தான் மும்மொழி கொள்கை கொண்டு வராங்க. அதை தமிழ்நாடு வந்து ஏற்றுக்கிற மறுத்துட்டாங்க. ஸோ தமிழ்நாடுக்கு சேர வேண்டிய சமக்கிர சிக்ஷா திட்டம், அதாவது என்ன அப்படின்னா, இந்த இது சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்டம் 2009 படி மக்கள், அதாவது படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒன்றிய அரசு சார்பாக குறிப்பிட்ட நிதி கொடுக்கணும். சமக்கிர சிக்ஷா திட்டத்தின் கீழே அதை வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா, பிஎம் ஸ்ரீ திட்டத்தை ஏற்காததுனால, சரியா? அந்த திட்டத்தை நீங்கள் ஏற்கலையில் இதுக்கும் காசு தர முடியாது அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ தமிழ்நாடு அரசு வந்து அவசர வழக்காக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றத்தை. பட் உச்சநீதிமன்றம் வந்து மறுத்துட்டாங்க. கோடை விடுமுறைக்கு பிறகு இதை நாங்கள் விசாரிக்கிறோம், ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க, சரியா? அதான் அந்த இதில் சொல்லுவாங்களா, வாத்தியாரே எனக்கு ஒரு ஐடியா, சாப்பிட்டு மதியம் வந்து தேடுவோமா அப்படின்ற மாதிரி. அதான் தாத்தாவே மதியம் தேடுவோம்னா அப்போ மாதவியை வளகாப்புக்கு தேடுவோமா அப்படின்வாங்களா, அந்த மாதிரி நாங்கள் பொறுமையாக விசாரிக்கிறோம், ஆனால் கோடை விடுமுறைக்கு அப்புறம் விசாரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி உச்சநீதிமன்றம் நீதியரசர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு அவசர வழக்காக அதை விசாரிக்க முடியாது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ரொம்ப முக்கியங்க. இலவசம் மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009, சரியா? சரி, ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். வேறு இந்ததுங்க, அதாவது ஒன்றிய அரசு சார்பாக அந்த 11 ஆண்டுகளில் வந்து நிறைவடைஞ்சதை நிறையா சொல்லியிருக்காங்க. அதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, எல்சிஹெச் பிரசண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராக்கெட், ஒரு ஹெலிகாப்டருங்க, சரிங்களா? அந்த ஹெலிகாப்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஹெலிகாப்டர் இந்த எல்சிஹெச் பிரசண்டா. இதோட முக்கியமான நோக்கம் என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட எடையோட 5000 மீட்டர் உயரத்தில் தரையிறங்கும், அங்கேருந்து டேக் ஆஃப் பண்ணிக்கலாமா. அதான் இதோட ஒரு மெயினான ஒரு விஷயம். 5000 மீட்டர். இப்போ நம்மளுக்கு சியாச்சின் கிளேசியர்லாம் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு வார் பாயிண்ட் அந்த சியாச்சின் கிளேசியர் 5000 மீட்டருக்கு மேலே இருக்குது. அங்கேயும் இந்த பிரசண்டா ஹெலிகாப்டரை வந்துட்டு நம்ம கொண்டு போய் தரையிறக்கலாம், அங்கேருந்து டேக் ஆஃப் பண்ணிக்கலாம். அதான் இந்த ஹெலிகாப்டரோட முக்கிய ஒரு விஷயம். இன்னொன்று ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட ஹெலிகாப்டர் இந்த எல்சிஹெச் பிரசண்டா அப்படின்ற ஹெலிகாப்டர். அதே மாதிரி பிரம்மோஸ் ஏவுகணைங்க, நம்ம ஆப்ரேஷன் சிந்தூரில் ரொம்ப சிறப்பாக பேசப்பட்ட ஏவுகணை, அதை வந்து பிலிப்பைன்ஸுக்கு இப்போ ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. நம்ம இடையில நியூஸ் பேப்பர்லேயே பார்த்தோம், பிரம்மோஸ்
ஏவுகணை வந்து பிலிப்பைன்ஸ்க்கு ஏற்றுமதி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப முக்கியமானதுங்க. அதே மாதிரி இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் முடியவும் ஏகப்பட்ட ஆர்டர் வந்து இந்த பிரம்மோஸ் ஏவுகணைக்கு வந்திருக்கு. அதனாலே நம்ம பார்த்தோம் சரிங்களா. தனியாக வந்து ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க, பிரம்மோஸ் இண்டஸ்ட்ரி. எங்கே அப்படின்னா லக்னோவில், உத்தரப்பிரதேசில் லக்னோவில் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. மேனுஃபேக்சரிங் ப்ளஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ரெண்டுக்குமே சேர்த்து சரியா. அப்போது இந்த பிரம்மோஸ் ஏவுகணை ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த பாதுகாப்பு பட்ஜெட்டில் வந்து மூலதன கொள்முதல் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ஒரு உதிரி இது தயாரிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரம்மோஸை தயாரிக்கணும்னா அதுக்கு மூலதனம்னு ஒரு சிலது தேவைப்படும். அதாவது ரா மெட்டீரியல்ஸ். அந்த ரா மெட்டீரியல்ஸில் 75% உள்நாட்டு தயாரிப்புக்காக ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. அப்போ பாதுகாப்பு துறைக்கான மூலதன கொள்முதலில் வந்து எத்தனை சதவீதம் உள்நாட்டு தயாரிப்புக்கு ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா 75%. அதே மாதிரி ஐஎன்எஸ் விக்ராந்துங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட விமானம் தாங்கி போர்க்கப்பல். போன சப் இன்ஸ்பெக்டருக்கான கொஸ்டின் இந்த ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கொச்சியில் அப்போ தான் இனாகிரேஷன் வச்சுருந்தாங்க. உடனே கேட்டுட்டாங்க. அப்போது நீங்கள் மேபி சப் இன்ஸ்பெக்டர் படிக்கிறவங்க இந்த இது படிங்க சரிங்களா, பிரம்மோஸ் படிங்க. இல்லாட்டி இந்த எல்சிஹெச் ப்ரெசண்டா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஹெலிகாப்டர், இதையும் சேர்த்தாப்பில் படிச்சுக்கோங்க சரிங்களா. சரி ரைட்டு. இது ரெண்டில் கண்டிப்பாக ஒன்று எக்ஸாமுக்கு வருங்க. சரி ரைட்டு. வேறு இந்த எஸ்ஐ தேர்வு தள்ளி வைப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அது உண்மைதான். நியூஸ் பேப்பர்லேயே நம்மளுக்கு வந்துருச்சு. சப் இன்ஸ்பெக்டர் படிக்கிற மாணவர்கள் வந்து மனசை தளர விடக்கூடாது. எப்போ பரிசை வந்தாலும் எழுத வேண்டியது நம்ம பொறுப்பு தான். அது நாளைக்கே இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நாளைக்கே எக்ஸாம் வச்சா நம்ம ஃபுல் மார்க் வாங்கிடுமா? கிடையாது சரியா. அதனால் படிச்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் இருக்கும். படிச்சுக்கிட்டே இருந்தால், படிக்காமல் விட்டுட்டு போயிட்டோம்னா தான் திரும்ப வந்து நம்மளுக்கு லேட் ஆகும். பட் படிச்சுட்டே இருந்தால் சக்ஸஸ் நம்மளுக்கு தான் சரியா. அதே மாதிரி மாநில திட்டக்குழு வந்து ஒரு சில அறிக்கை வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க. அதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 75% அதிகமான தொழிலாளர்கள், அதாவது 75% அதிகமான ஆண் தொழிலாளர்கள், 50% கூடுதலான பெண் தொழிலாளர்கள் விவசாயத்தை விட்டுட்டு உற்பத்தி துறையில் வேலைக்கு வந்திருக்காங்க சரிங்களா. வேளாண் சாராத துறைகளில் ஈடுபட்டிருக்காங்க. இதில் மெயினாக யாரை கணக்கிட்டிருக்காங்கன்னா 15லேருந்து 34 வயதுக்குள்ளே இருக்க இளம் தொழிலாளர்கள் தான் வேளாண் தொழிலை விட்டுட்டு மிச்ச உற்பத்தி கட்டுமான தொழிலில் அதிகமாக வேலைக்கு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க சரியா. சரி ரைட்டு ஓகேங்க. அடுத்து இந்த 11வது ஆண்டு சேவை, இதில் வந்துட்டு இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் சார்ந்து ஒரு குழந்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷிவானியா அப்படின்ற ஒரு குழந்தை, கான்பூர் சிறுமி. அவங்க வந்துட்டு படம் வரைஞ்சி கொடுத்துருக்காங்க பிரதமர் மோடிக்கு. அதை வந்து சுட்டி காட்டியிருக்காரு. அந்த சிறுமி பேர் என்ன அப்படின்னா ஷிவானியா சரியா. ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி படம் டிராயிங் வரைஞ்சவங்க சரிங்களா. காற்று பயங்கரமாக அடிக்குது. சரி ரைட் ஓகே. அடுத்து இந்ததுங்க விதான் அப்படின்ற செயலி, அதாவது விதான் மொபைல் அப்ளிகேஷன். எதுக்காக அப்படின்னா சட்டப்பேரவை, ஒரு நிமிஷங்க, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ், இன்னைக்கு கொஞ்சம் காற்று அதிகமாக அடிக்குது. ஓகேங்க. சட்டப்பேரவை மற்றும் மக்களவை செயல்பாடுகளை இந்த செயலி மூலியமாக நம்ம அறிஞ்சிக்கலாம். இந்த விதான் அப்படின்ற செயலி மூலியமாக சட்டப்பேரவை மற்றும் மக்களவை செயல்பாடுகளை வந்து நம்ம அறிஞ்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி கேட்கலாம் விதான் அப்படின்றது எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்கலாம். மொபைல் அப்ளிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா நம்மளுக்கு அந்த யூனிட் 6 சார்ந்து கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கேட்பாங்க. அதே மாதிரி நம்ம பார்த்தோம்ல சுபான்ஷு சுக்லா விண்வெளிக்கு புறப்படுறாருன்னு. இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 1984 இந்திய வீரர் ராகேஷ் சர்மா போயிருக்காருங்க. அதுக்கப்புறம் 40 வருஷத்துக்கு பிறகு விண்வெளிக்கு போகக்கூடிய ஒரு வீரர் யார் அப்படின்னா சுபான்ஷு சுக்லா. ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இது கேட்பாங்க, இந்திய வீரர் ராகேஷ் சர்மா எந்த ஆண்டு விண்வெளிக்கு போனார் அப்படின்னா 1984 விண்வெளிக்கு போயிருக்காரு சரியா. சரி ரைட் ஓகேங்க. அடுத்து இந்த இது திரும்ப திரும்ப நம்ம நியூஸ் பேப்பரில் வந்துக்கிட்டே இருக்குது. என்னென்னா சிந்து நதிநீர் ஒப்பந்தம் 1960 ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி சிந்து நதி படுகைகள் நம்ம பார்த்தோம்ல, மேற்கு பகுதியில் இருக்கிறது ஃபுல்லாக பாகிஸ்தானுக்கும், கிழக்கு பகுதியில் இருக்கிறது ஃபுல்லாக இந்தியாவுக்கும் கொடுத்துருந்தாங்க. அதாவது கிழக்கு பகுதியை பொறுத்தவரை ராவி, பியாஸ், சட்லஜ் இது வந்து நம்மளுக்கும், ஜீலம், சீனாப், சிந்து இது 3 வந்து பாகிஸ்தானோட கட்டுப்பாட்டுக்கும் இருந்துச்சு. இப்போ வந்து அதை கேன்சல் பண்ணியிருக்காங்க. இது திரும்ப திரும்ப நியூஸ் பேப்பரில் வருதுங்க. ஸோ கிழக்கு பகுதியில் இருக்க ராவி, பியாஸ், சட்லஜ் இந்தியா கட்டுப்பாட்டையும், மேற்கு பகுதியில் இருக்க சிந்து, ஜீலம், செனாப் இந்த நதிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் கட்டுப்பாட்டிலையும் இருந்துச்சு, இப்போ இல்லை சரியா. ரொம்ப முக்கியமானது, திரும்ப திரும்ப நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்குது. அதனால் படித்து வச்சுக்கோங்க. சரி ரைட் ஓகேங்க. நம்ம பார்த்தோம்ல, அதாவது ஃப்ரெஞ்சு ஓப்பன் சரியா ஒரு வழியாக முடிஞ்சிருச்சுங்க. இதில் வந்து ஜெயிச்சவர் யாருன்னா ஸ்பெயினோட கார்லஸ் அல்கரஸ் சரியா. ரொம்ப முக்கியமானவர். ஸ்பெயினோட
கார்லஸ் அல்க்ரஸ் தான் வந்து ஃப்ரெஞ்சு ஓப்பன் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காரு. ஸோ இதோட ரன்னர் அப் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யானிக் சின்னர். அவர் இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். சரியா, இவர் வந்து ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர். யார் அப்படின்னா நம்ம கார்லஸ் அல்க்ரஸ் வந்து ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர், ஜெயிச்சவர். ரன்னர் அப் வந்து யானிக் சின்னர், இவர் வந்து இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். ரொம்ப முக்கியங்க, இவங்க 2 பேரும் அதே மாதிரி ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி இந்த இது பாருங்கள், அதாவது அகில இந்திய கபடி போட்டி நடைபெற்றிருக்கு. இதில் ஆடவர் பிரிவில் சென்னை ஐசிஎஃப் ஜெயிச்சிருக்காங்க. மகளிர் பிரிவில் குஜராத் இந்திய விளையாட்டு ஆணைய அணிகள் வந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. ஸோ அகில இந்திய கபடி போட்டின்றனால இது மேபி கேட்கலாம். சரியா, அதுவும் ஆடவர் பிரிவில் சென்னை ஐசிஎஃப் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ற போது இந்த சென்னை ஐசிஎஃப்பை கண்டிப்பாக கேட்கலாம். சரிங்களா, சரி ரைட். அதே மாதிரி உலகத்திலேயே மிகப்பெரிய கப்பல் எம்சி இரினா. சரிங்களா, இந்த கப்பல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கேரளாவில் விழிஞ்சம் துறைமுகத்துக்கு வந்திருக்கு. இந்தியாவில் முதல் ஆழ்கடல் துறைமுகம் எது அப்படின்னா விழிஞ்சம் துறைமுகம். நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். சரியா, நியூஸ் பேப்பரில் பார்த்துருந்தோம். அந்த துறைமுகத்துக்கு வந்திருக்கு. ஸோ முதல் ஆழ்கடல் துறைமுகம் கண்டிப்பாக கேட்பாங்கங்க. சரிங்களா, விழிஞ்சம் துறைமுகம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கப்பல் பேர் என்ன அப்படின்னா எம்எஸ்சி இரினா அப்படின்ற கப்பல். அதாவது இந்த ஃபுட்பால் கோர்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃபுட்பால் கோர்ட்டோட நீளத்தை விட 4 மடங்கு அதிகமாக அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதனால் நம்ம இவங்க பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறோம். சரிங்களா, எம்எஸ்சி இரினா இந்த இருக்குது பார்த்தீங்களா, எம்எஸ்சினே எழுதியிருக்கு அந்த கப்பலே. எம்எஸ்சி இரினா கப்பல் உலகத்திலே மிக பெரிய கப்பல். சரியா, சரி ரைட்டு, ஓகேங்க. வேறு இன்றைக்கிக்குரிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்த்தாச்சு. அதாங்க நான் ஏற்கனவே சொன்னதான், இந்த நியூஸ் பேப்பர் படிக்கிறது அப்படின்றது இதை வந்து டெய்லி நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனாகவே வச்சுக்கணும். ஏன்னா நம்ம வாழ்க்கைக்கே வந்து உதவும். நான் ஏற்கனவே நம்ம டெலகிராம் குரூப்லேயும் போஸ்ட் பண்ணியிருந்தேன், இருந்தாலும் சொல்லிடுறேன். அதாவது என்ன ரேட்டு வந்து குறைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். அதே மாதிரி நடந்துருச்சு. அதே மாதிரி இன்னொரு விஷயம், நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடத்தும்போது ஒரு தடவை சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா பூண்டு விலை வந்து ஏறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஹரியானாலேருந்து வரக்கூடிய பூண்டு லாரி வந்து ஒரு நாளைக்கு 20 லாரி வரணுமா. ஆனால் 5 லாரி தான் வந்துருந்துச்சு. எங்கே அப்படின்னா சென்னையில் மார்க்கெட்டுக்கு, சென்ட்ரல் மார்க்கெட்டுக்கு. பட் மேபி பூண்டு ரேட்டு கூடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு 2 டேஸ் to 3 டேஸில் வந்து பூண்டு ரேட் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம டெய்லி வாழ்க்கைக்கே வந்து நியூஸ் பேப்பர் யூஸ் ஆகும். வெறுமனே எக்ஸாமுக்காக படிக்கிறோம் அப்படின்ற மனநிலையை விட்டுட்டு இதை வந்து ஒரு ஆர்ட் மாதிரியே வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ரெகுலர் லைஃபுக்கு நம்மளுக்கு நியூஸ் பேப்பர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். நன்றி.